திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே முதுமையில் அவதிப்பட்டு வந்த தாயை மகனே ஓடும் ரயில் முன்பு தள்ளி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பெற்ற தாயை கொல்லும் அளவுக்கு மகனை தூண்டியது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடை அடுத்த மணவூர் அருகே காபூல் கண்டிகை பகுதியைச் சேர்ந்தவர் 75 வயதான மூதாட்டி பத்மாவதி. இவரது கணவர் சேஷாத்ரி மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். கணவர் இறந்த நிலையில் பத்மாவதிக்கு குடும்ப ஓய்வூதியமாக மாதம் 45,000 ரூபாய் கிடைத்து வந்துள்ளது. அந்த பணத்தை கொண்டு பத்மாவதி தனது 2 மகன்களுடனும் ஆவடியில் வசித்து வந்துள்ளார். வயது முதிர்வு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் தனது மகன் பார்த்தசாரதியுடன் மணவூரில் உள்ள வீட்டிற்கு பத்மாவதி சென்றுள்ளார். இதற்கிடையே செவ்வாய்க்கிழமை இரவு மணவூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் மூதாட்டி ஒருவர் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்ததாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற அரக்கோணம் ரயில்வே போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சம்பவ இடத்தில் கிடந்த வீல் சேர் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட மூதாட்டி எப்படி தண்டவாளம் அருகே வீல் சேரில் வந்தார் என்ற கேள்வி போலீசாருக்கு எழுந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் பதிவாகியிருந்த காட்சிகளை பார்த்து போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர். நள்ளிரவில் பத்மாவதியை அவரது மகன் பார்த்தசாரதி வீல் சேரில் அழைத்துச் சென்றது சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியிருந்தது. தண்டவாளம் அருகே அவரை அழைத்துச் சென்றதும் சென்னையில் இருந்து ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற விரைவு ரயில் முன்பு பெற்று வளர்த்த தாய் என்றும் பாராமல் மூதாட்டியை வீல் சேருடன் தண்டவாளத்தில் தள்ளிவிட்டதும் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்தது. இதையடுத்து பார்த்தசாரதியை கைது செய்த அரக்கோணம் ரயில்வே போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த தாயை பராமரிக்க முடியாமல் அவரை மகனே ரயில் முன் தள்ளி கொலை செய்த சம்பவம் திருவாலங்காடு பகுதியில் பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.